சவுலின் சந்ததியார். நேர் கீசை பெற்றான். கீஸ் சவுலை பெற்றான். சவுல் யோனத்தானையும் மல்கிசூவாவையும் அபினதாபையும் எஸ்பாலையும் பெற்றான். யோனத்தானின் குமாரன் மேரிபால். மேரிபால் மீகாவை பெற்றான். மீகாவின் குமாரர் பித்தோன், மேலேக், தரையா, ஆகாஸ் என்பவர்கள். ஆகாஸ் யோகதாவை பெற்றான். யோகதா அலமேத்தையும் அஸ்மவேத்தையும் சிம்ரியையும் பெற்றான். சிம்ரி மோசாவை பெற்றான். மோசா பினியாவை பெற்றான். இவன் குமாரன் ரப்பா. இவன் குமாரன் எலியாசா. இவன் குமாரன் ஆத்சேல். ஆத்சேலுக்கு 6 குமாரர் இருந்தார்கள். அவர்கள் நாமங்களாவன: அஸ்ரீகாம், புக்குரு, இஸ்மவேல், செகரியா, ஒபதியா, ஆனான். இவர்கள் எல்லாரும் ஆத்சேலின் குமாரர். அவன் சகோதரனாகிய எசேக்கின் குமாரர் ஊலாம் என்னும் மூத்த குமாரனும், ஏகூஸ் என்னும் 2ஆம் குமாரனும், எலிபேலேத் என்னும் 3ஆம் குமாரனுமே. ஊலாமின் குமாரர் பராக்கிரமசாலிகளாய் வில் வீரராய் இருந்தார்கள். அவர்களுக்கு அநேகம் புத்திரர் பௌத்திரர் இருந்தார்கள். அவர்கள் தொகை 150 பேர். இவர்கள் எல்லாரும் பென்யமீன் புத்திரர். எல்லாரும் இஸ்ரவேலின் 10 கோத்திரத்தார் தாவீதின் குடும்பத்தை விட்டு பிரிந்து போனார்கள். அவர்களுடைய கோத்திரங்களில் வந்த ராஜாக்களின் வம்சங்களை பற்றி நாளாகமம் புஸ்தகத்திலே வம்ச வரலாற்று அட்டவணை எதுவும் கொடுக்கப்படவில்லை. யெரொபெயாமின் வீட்டாரை பற்றியோ பாஷாவின் வீட்டாரை பற்றியோ உம்ரி, யெகூ ஆகியோரின் வீட்டாரை பற்றியோ நாளாகமம் புஸ்தகத்தில் ஒன்றும் சொல்லப்படவில்லை. இவர்கள் எல்லோரும் விக்கிரக ஆராதனைக்காரர்கள். ஆனாலும் சவுலின் குடும்பத்தாரை பற்றி நாளாகமம் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது ராஜ்யபாரம் பண்ணுவதற்கு முன்பாகவே சவுல் இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாய் இருந்தார். சவுலின் குடும்பத்தாரை பற்றி சொல்லும்போது நேர் கீசை பெற்றான், கீஸ் சவுலை பெற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சவுலின் தகப்பனாரும் சவுலின் தாத்தாவும் சவுலின் வம்ச வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறார்கள். சவுல் நேரின் குமாரன் என்றும் அபியலின் பேரன் என்றும் சாமுவேலின் 1ஆம் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கீஸ் சவுலின் தகப்பன், அப்னேரின் தகப்பனாகிய நேர் ஆபியலின் குமாரன். சவுல் பெற்ற குமாரருடைய பெயர் மாத்திரம் இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சவுலின் குமாரர் பெற்ற பிள்ளைகளை பற்றி ஒன்றும் சொல்லப்படவில்லை. ஆனாலும் யோனத்தானின் பிள்ளைகளை பற்றி இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோனத்தான் தாவீதுக்கு நெருங்கிய சிநேகிதனாய் இருந்தான். இதனால் சவுலின் குடும்ப வம்ச வரலாற்றில் யோனத்தானுக்கு விசேஷித்த மேன்மை கிடைத்திருக்கிறது. சவுலின் குடும்ப வரலாறு ஊலாமோடு முடிவு பெறுகிறது. ஊலாமின் குமாரர் பராக்கிரமசாலிகளான வில் வீரராய் இருந்தார்கள். இவர்கள் பென்யமீன் கோத்திரத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றவர்கள். அவர்களுடைய தொகை 150 பேர்.